ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னா, உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் வச்சு உங்ககிட்ட இருக்கிற கம்ப்யூட்டரை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது உங்கள் வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் சிஸ்டம் இருக்குது, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஃப்ரெண்டோட சிஸ்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். உங்களோட மொபைல் ஃபோன் வச்சு தான் நீங்கள் உங்களோட சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட மொபைல் ஃபோனில் ஒரு ஆப்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். அது என்ன ஆப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, anydesk அப்படின்ட்டு இருக்கும். ப்ளே ஸ்டோரில் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது எந்தெந்த விதத்துலலாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் சிஸ்டம் கீபோர்ட், அந்த கீபோர்டு வந்து சில டைம் ஒர்க் ஆகாது, சில கீஸ் வந்து ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் உங்களோட ஃபோனையும் சிஸ்டமையும் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் இருக்க கீபோர்ட் அதை வந்து சிஸ்டம் கீபோர்டாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா அது சிஸ்டமில் டைப் ஆகும். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோனில் வந்து அந்த anydesk அப்படின்ற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி உங்களோட சிஸ்டமில் ஒரு சாஃப்ட்வேர், அதே சாஃப்ட்வேர் தான் anydesk அப்படின்ட்டு கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். அந்த வெப்சைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். சப்போஸ் அந்த மாதிரி டவுன்லோட் ஆகலை, இதில் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ண உடனே லெஃப்ட் சைட் பாட்டமில் அது டவுன்லோட் ஆகும். சப்போஸ் அந்த மாதிரி டவுன்லோட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த டவுன்லோட் anydesk-ன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து திரும்பவும் டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி இருக்குது. எனக்கு வந்து 2 தடவை தேவையில்லை, ஒரே ஒரு வாட்டி இருந்தால் போதும். ஸோ நான் ஒன்றத்தை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். அடுத்ததாக நான் டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சில சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா உங்கள் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ரன் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த சாஃப்ட்வேர் உங்கள் சிஸ்டமில் ஓப்பன் ஆகிறதுக்கு ஸ்லோவாக இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான் ஸ்லோவாக இருக்குது. உங்களோட மொபைலில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் மொபைல் டிஸ்பிளே வந்து லெஃப்ட் சைடில் வச்சுருக்கு. அந்த மொபைலில் வந்து anydesk ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பில் வந்து ஒரு நம்பர் இருக்கும், அது வந்து anydesk ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிஸ்டமில் ஓப்பன் பண்ணும்போது ஒரு டைலாக் பாக்ஸ் வந்து ரன் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அது வந்து அந்த டிக்கு இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அதை கொடுத்துட்டு ரன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த anydesk வந்து உங்களோட சிஸ்டம்லேயும் ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஒரு நம்பர் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இப்போது உங்களோட சிஸ்டமை தான் மொபைலில் கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ சிஸ்டமில் காட்டுற அந்த நம்பர் வந்து டெஸ்க் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பரை வந்து உங்களோட மொபைல் ஃபோன் ஸ்க்ரீனில் டைப் பண்ணுங்கள். அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட சிஸ்டமில் ஒரு ரிக்வெஸ்ட் காட்டும். உங்கள் ஃபோன் நேம் போட்டு கனெக்ட் பண்ணுறது அக்செப்ட் பண்ணவா வேணாவா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் காட்டும். அதில் அக்செப்ட், டிஸ்மிஸ்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அக்செப்ட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம் ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாகவே மொபைலில் டிஸ்ப்ளே ஆகும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து நான் ரைட் சைட் பாட்டமில் எடுத்துகிட்டு வந்து தரேன். இப்போ நீங்கள் உங்களோட மொபைலில் நீங்கள் என்ன பண்ணாலும் அது சிஸ்டமில் டிஸ்ப்ளே ஆகும். சப்போஸ் நீங்கள் மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணாலும் சரி, நோட் பேட் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஏதாச்சும் டைப் பண்ணாலும் சரி, நீங்கள் அங்கே டைப் பண்ணுறது எல்லாமே சிஸ்டமில் டிஸ்ப்ளே ஆகும். சப்போஸ் ஓப்பன் பண்ணுறது, கிளிக் பண்ணுறது அப்படி எல்லாமே டச்லேயே முடிஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். கடைசியாக உங்கள் சிஸ்டமில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு டிஸ்கனெக்ட் பண்ணும்போது சிஸ்டமில் இருக்கிற அந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஸ்கனெக்ட் அப்படின்னு டிஸ்மிஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செஷன் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மொபைல் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகும். பழையபடி உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் தனியாக இருக்கும், உங்கள் சிஸ்டமும் தனியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் உங்கள் சிஸ்டம் வழியாக மொபைல் ஃபோனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம், அது முடியாது. ஏன்னா உங்கள் மொபைல் ஃபோனை உங்கள் சிஸ்டமில் டிஸ்ப்ளே மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது உங்கள் மொபைல் ஃபோன் நீங்கள் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத உங்கள் சிஸ்டமில் சும்மா பார்க்கலாம், வியூ பண்ணலாம், அவ்வளோதான்.
அது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனில் டெஸ்க் ஐடி இருக்கும். அந்த டெஸ்க் ஐடி எடுத்து உங்கள் சிஸ்டமில் நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீன் வந்து சிஸ்டமில் டிஸ்ப்ளே ஆகும். மொபைலில் வந்து அந்த ஸ்டார்ட் நவ் கேட்கும். ஸ்டார்ட் நவ் கொடுத்துட்டு மேலே வந்து அக்செப்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அக்செப்ட் அப்படின்றது கொடுத்துருங்க. உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் உங்களோட சிஸ்டமில் டிஸ்ப்ளே ஆகும். சில டைம் இது வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இல்லைனா கனெக்ஷன் கேன்சல் ஆகிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்களே கேன்சல் கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கேன்சல் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுறேன். திருப்பியும் கனெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கனெக்ட்னு கொடுத்த உடனே அது கனெக்ட் ஆகிட்டு மொபைல் ஸ்க்ரீன் டிஸ்ப்ளே வந்து உங்களோட சிஸ்டமில் டிஸ்ப்ளே ஆகும். இதில் வந்து மொபைல் ஃபோன் ஹேங் ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் லோ எண்ட் மொபைல் அப்படின்றதுனால ஃபோன் ஸ்க்ரீன் வந்து ஹேங் ஆகிடுச்சு. மற்றபடி உங்கள் மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களோட சிஸ்டமில் டிஸ்ப்ளே ஆகும். பட் கண்ட்ரோல் பண்ண முடியாது.